அந்த தாயார் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 2016 ஆரம்பித்து தொடர்ச்சியாக 9 வருடங்களாக நிறைய சட்ட போராட்டங்கள். சிபிஐ தரப்பு பேட்டர்ன் லாக் எங்களால் ஓபன் பண்ண முடியல என்று சொல்லப்படுது. இந்த விடுதியினுடைய சிசிடிவி காட்சியில் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு போதுமான ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற தகவல் சொல்லப்படுது. குற்றம் சாட்டப்பட்ட ஏபிவிபியை சேர்ந்தவர்களை அரசியல் பின்புலத்தினுடைய விளைவாக இவர்கள் சரியான முறையில் விசாரிக்கவில்லை. காணாமல் போன மாணவரை கண்டுபிடிப்பதற்காக எங்களால் அதிகப்படியான முயற்சியை செய்ய முடியல என்று சொல்லி அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு இந்த வழக்கை முடித்து வைப்பதற்காக வேண்டி சிபிஐ தரப்பிலிருந்து டெல்லி நீதிமன்றத்துக்கு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. சிபிஐ தரப்பு முழுமையாக விசாரிச்சு முடிச்சிருச்சு. அவர்களுடைய விசாரணையில் நாங்கள் எந்த விதமான ஒரு குற்றத்தையும் நாம் கண்டுபிடிக்கல. அவர்களால் முடிந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதனால நாம இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கின்றது. தாயார் நஃபீஸ் பாத்திமா அடுத்து என்ன சட்ட ரீதியான முயற்சிகளை கையெடுக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை. சட்டத்தை நம்பி வரக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நீதிமன்றத்திலே கிடைக்குது. இது இந்த மக்களுடைய நம்பிக்கையை பால்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குதா இல்லையா? இதே மாதிரி நான் பல்கிஸ் பானு வழக்குல இது மாதிரி நிறைய நீதியை நாடி போகக்கூடிய நிலையில ஏராளமான பேர் இடிகளை அவங்க மீது சுமத்தப்பட்டதா இல்லையா? நீதிமன்றத்தில் இருந்தே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு? கோர்ட்டினுடைய நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க என்று சொல்லி அதுல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவர்கள் வெளியில சுதந்திரமாக உலகக்கூடிய சூழ்நிலை. அவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடிக்கொண்டே இருக்கின்றார்.